ஏதோ உன்னை காலில் தட்டி விடுதுடா. என்ன புதையலா? இல்லடா, துண்டுடா. ஏய், நம்ம ஊர் பெரியசாமி துணி துவைக்கிறான். அவன்கிட்ட இருந்தா வந்திருக்கோம். இரு விசாரிக்கிறேன். பெரியசாமி. என்னங்கய்யா? துணியெல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லா துணியும் கரெக்டா இருக்கு. நல்லா எண்ணி பாத்துக்கடா. அதெல்லாம் ஒண்ணு கூட தொலைக்க மாட்டேன். என்னன்னா மடைய நினைச்சீங்களா? பாத்தியா, மடையன்னு நினைச்சேன்னு கேக்குறான். என்ன திமிர் இருக்கும், தூக்கி விட்டுறா. நேரமாச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்கடா. ஐ கோட் கரெக்ட். ஏன்டா அங்கே நின்றுக்க? வாடா. நீ தூக்கி எரிஞ்சதுண்டு ஏனுன்றா? ஓன் துண்டு தானா? அப்ப போனா போட்டும் பரவாயில்ல. பரவாயில்லையா? பல்ல உடைச்சு போடுவேன். துணியில நின்னுகிட்டு இருக்க, விளையாடுறீங்களா? என் பேண்ட் ஷர்ட் எடுத்து போடுங்க. போடுறேன். போட்டுருவோமா? நான் வெளியே வர முடியாத தைரியத்தை ஓடுறீங்களா? வந்துருவேன்டா. இப்ப நான் என்ன செய்வேன்? எப்படி கரையேறுவேன்? அம்மா, மீன் கிடைக்குதே. டேய், பாம்புடா செந்தில். எப்படா வருவான்? அவன் ட்ரெஸ் கொண்டு மேல கொடுத்துட்டு வா. ஒண்ணும் வேணாண்டா, அவன் எப்படி வரான்னு பாத்துருவோம். அவன் அப்படியே வந்துட போறான்டா. அதையும் தான் பாத்துருவோமே. நீ அம்மனமா பாக்குறதுல ட்ரெஸ் போடுற. ஏன்டா என் ட்ரெஸ் எடுத்து வந்தீங்க? நான் எங்கடா எடுத்துட்டு வந்தேன்? அவன் எடுத்துட்டு வந்தான். டேய், அது கிடக்கட்டும். உனக்கு இந்த புடவை ஏன் நல்ல நேரம்? பெரியசாமி கொஞ்சம் அசந்திருந்தான். இந்த புடவை அழிச்சிட்டு வந்தேன். இந்த புடவை இல்லாட்ட என் நிலைமை என்ன இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கடா. என்னடா செந்தில், நினைச்சு பார்க்கவே முடியலடா. டேய் கோலி கோபால் வரானா? இப்ப பாரு, ஒரு விளையாட்டு பண்ணுவோமா? என்னடா? சும்மா என்னப்பா அனியா வர பொண்ணுகிட்ட இப்படி கலாட்டா பண்றீங்க? உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா? ஆஹா, காளி பசங்க கிட்ட ஒரு கன்னி பொண்ணு மாட்டிக்கிட்டு தவிக்குது. நாம போய் காப்பாத்துவோம். டேய், என்னடா தனியா போற பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கவலைப்படாதம்மா, நான் இல்ல. என்ன தோல் எரும மாடு மாதிரி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. எந்த ஒரு மணி எறும்பு நாய்க்க மாட்டீங்க? அதுதான் தோல் அந்த மாதிரி இருக்கு. டேய், இடத்த காலி பண்ணுங்கடா. போங்கடா. இவனுங்க இடத்த காலி பண்ண மாட்டானுங்க. நீ வாமா, உன்னை நான் காப்பாத்துறேன். சரி கோழி கோபாலு. ஏண்டா காளி பசங்களா, திட்டம் போட்டே என்ன கலாட்டா பண்றீங்களா? இருங்கடா, நேரம் கிடைக்கட்டும், உங்களை கொடைஞ்சிடுறேன். நடைய பாரு, நட்டுவ களி மாதிரி. டேய், விளையாண்டது போதும், முதல்ல உன் ட்ரெஸ் மாத்து. என்னடா கிண்டல் பண்றீங்களா? உங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வருவீங்க, உங்க இஷ்டத்துக்கு மாத்தணுமா? என்ன கொங்கா பையன் நினைச்சீங்களா? இன்னைக்கு இதோட தான் வர போறேன். நடடா, நடங்கடா. இந்தாமா, எதுக்குமா பச்சை குழந்தை போட்டு இந்த அடி அடிக்கிற? பசிச்சு அழுகுது. வர்ற வருமானம் கால் வயித்து கஞ்சி கூட பத்தல. இதுல பாலுக்கு நான் எங்க போவேன்? அதுக்கு தான் 2 அடி அடிச்சேன். டேய், அந்த குழந்தை அழுகு நிறுத்துறதுக்கு யாராவது ஒரு பாட்டு பாடுங்கடா. டேய், நான் பாடுறேன்டா. பாடு. ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. ஐயோ, டேய் மனோகர், நீ பாடுற. பாடறிய படிப்பறிய பள்ளிக்கூடம் தான் அறிய, ஏடறிய எழுத்தறிய எழுத்து வகை நான் அறிய. நிறுத்துங்கடா. இந்த பசங்களை யாரையா கேக்குறது? போன மாசம் செட்டியார் கடை பூட்ட பட்ட பகல்ல உடைச்சு மண்ணெண்ணெய் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டானுவ. கேட்டாக்கா கள்ள மார்க்கெட்ல விக்கிறது தான் கொடுத்தோம், நியாயம் பேசுறானுவ. இவனுக்கு இதே வேலையா போச்சுங்க. வீட்லயும் அடங்குறது இல்ல, ஊர்லயும் கேட்கறது இல்ல. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு மாட்டுல பாலை கறப்பீங்க? எந்த மடப்பைய சொன்னது? நாங்க இதுவரைக்கும் மாட்டை கண்ணாலேயே பார்த்தது இல்லைங்க. என்னடா? ஆமாங்க, மாட்டையே பார்த்தது இல்லையா? அப்ப நம்ம ஊர்ல கோழி இல்லையா பால் கறக்குறாங்க? அப்படி என்ன புது கோழி? நான் பார்த்ததே இல்லையே. யோ, நான் இவர் மாட்டை பார்த்தது இல்லைன்னு சொன்னேன். ஐயோ, புழுகுறானுங்க, அந்த புழுகுறானுங்க. என்னப்பா ராமு, உன் கூட்டாளிங்கள இல்லன்னு சாதிக்கிறானுங்களே, நீ என்ன சொல்ல போற? நான் கேட்கறது உன் காதுல விடலையா? பதில் சொல்லுப்பா. அவன் என்ன அரிச்சந்திர மகனா? உண்மையை சொல்றதுக்கு ஒரே குட்டையில ஊர்ன மட்டம் தானே. ஏன் உம்முன்னு நிக்கிற? பதில் சொல்லு. ஆமா, நான் பால் கறந்தேன். அவன்
அவன் தான் பஞ்சாயத்துக்கு பயந்து உண்மையை சொல்லிட்டானே, தீர்ப்பை சொல்ல வேண்டியதானே? என்ன தண்டனை? போன தடவை இப்படித்தான் ஒரு தப்பு பண்ணிட்டான், 5 ரூபாய் அபராதம் கட்டணும், தீர்ப்பாச்சு. என்ன பிரயோஜனம்? அபராதம் கட்ட முடியாது, என் மானம் போயிடும், என் மரியாதை போயிடும்னு வானத்துக்கு பூமிக்குமா குதிச்சார, வீராவேசமா பேசினாரு. ஐயன்யக்காரராச்ச. ஏன்பா சுந்தரமூர்த்தி, உன் பிள்ளைக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீயே சொல்லு. சட்டையை கழட்டுறா. பிள்ளையா பெற்றதுக்கு நான் ஆர்மியிலேயே செத்து போயிருக்கலாம்டா. சண்டையில செத்து போயிட்டேன்னு பெருமையாவது இருக்கு. இப்படி எல்லாரும் முன்னாலேயும் தலை குனிய வச்சுட்டியா? என்ன அது? ஏண்டா ராமு, உங்க அப்பா சுபாஷ் சந்திர போஸ்ட பெல்ட் அடிக்க கத்துக்கிட்டாரா? நான் அடி போய் அடி அடிச்சிருக்காரு. நானா இருந்தா என்ன பண்ணுவேன்? மன்னிச்சுக்கப்பா. ஏண்டா அவங்க அப்பா அடிச்சது பத்தானு நீ வேற அடிக்கிறியா? உன் மண்டையில ஏதாவது இருக்காடா? மண்டையில ஏதாவது இருக்கவா? தள்ளி உட்கார்றா. நீ தள்ளி உட்காரு. நீ தள்ளி உட்கார்றா. நீ தள்ளி உட்கார்றா. பெல்ட்டாலே அடிப்பேன்டா. பெல்ட் இல்லையே. அருணாகர அறுத்து அடிப்பேன். எங்க அடி பார்க்கலாம். உன் நல்ல நேரம் இன்னைக்கு நான் கட்டாம வந்துட்டேன். ஏய் முட்டாள், பேசாம இருக்கடா. ஏண்டா ராமு, ஒரு குழந்தையோட பசியை தீக்கத்தான் பாலை திருடணும்னு பஞ்சாயத்துல சொல்லிருக்க வேண்டியதானடா. அந்த திருட்டு பழி உன் மேல வந்திருக்காதுல்ல, ஏன்டா சொல்லல? சொல்லியிருந்தா அந்த அம்மாவுக்கு மாடு மேய்க்கிற வேலையும் போயிருக்கும், கிடைக்கிற கால் வைத்த கஞ்சிக்கு ஆபத்து வந்திருக்கும். உன் நல்ல மனசை யாருமே இந்த ஊர்ல புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கடா. ஐ பூசா கண்டுபிடிச்சிட்டாரா? எப்படி? போடா வாங்க மடையா. முதல்ல உங்க அப்பனுக்கு புரிஞ்சாடா அடுத்தவங்களுக்கு புரியும். நம்ம செய்யற நல்லதெல்லாம் இந்த ஊருக்கு தப்பாவே தெரியுதுடா. பேசாம தப்பே பண்ணிடலாம் போல இருக்கு. தப்பு பண்ணிருமே. ஏய், யாராங்க? நான் தான். சொன்னாதான் தெரியுது. ஆமா, நேரம் போறதே தெரியாம பாலத்து மேல உட்கார்ந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுக்கிட்டு இருக்கான். படிக்கிறீங்களா? கையில புஸ்தகத்தையே காணோம். வீட்டுல இருக்கு. வீட்டுல புஸ்தகத்தை வச்சுட்டு இங்கே எப்படிடா படிக்கிறீங்க? அது கம்ப்யூட்டர் முறையில படிக்கிறான். ஓஹோ, கம்ப்யூட்டர் டேய், முறையா? இந்த அடி. எதுக்கு தப்பு செய்யணும், எதுக்கு இப்படி அடி வாங்கி சாகணும்? வீட்டுல மருந்து இருக்கு, நானே போட்டு விடுறேன். முதல்ல வந்து சாப்பிடு. உன்னதாண்டா, வந்து சாப்பிடு. அம்மா எங்கம்மா? வாங்க கணக்கு பிள்ளை, உர வாங்க போனீங்களே, வாங்கலையா? இல்லையே. ஏ, இந்த உரத்தை போட்டா பயிர் எத்தனை அடி வளரும்னு கேட்டேன். 8 அடின்னா. போடலைன்னா எத்தனை அடி வளரும்னு கேட்டேன். 7 அடின்னா. 1/2 அடிக்காக அந்த உரத்தை ஏன் போய் வாங்கிட்டு வரணும்னு விட்டுட்டு வந்துட்டேன். அந்த வகையில நமக்கு பணமும் மிச்சம், உரமும் மிச்சம். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரு மக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க ஊர்ல எல்லாரும் சொல்றபடியே சொல்றீங்க? என்ன இவ்வளவு வயசாயும் கொஞ்சம் கூட வசதியே இல்ல. நாளைக்காவது உரத்தை வாங்கிட்டு வந்து சேருங்க. எங்க நம்ம சீதாவுக்கு டான்ஸ் கத்து கொடுக்குறீங்களே, எதுக்கு? உலக புகழ் நாட்டிய பேரொளி கேபி சுந்தராம்பாள் மாதிரி ஆக்க போறீங்களா? ஐயோ, அவங்க ஆடுறவங்க இல்ல, பாடுறவங்க. எங்க வீட்டுக்காரருக்கு அவங்க தங்கச்சிய பட்டணத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசை. இப்ப எல்லாம் பட்டத்துக்காரங்க ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேக்குறாங்களே, அதனாலதான் எல்லாத்தையும் கத்து கொடுக்கறோம். மீனாம்மா, பாக்குறவங்க சீதாவுக்கு நீங்க அண்ணின்னு சொல்ல மாட்டாங்க, அக்கான்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு அக்கறையா நீங்க சீதாவை பாத்துக்கிறீங்க. அதனாலதான் உங்க வீட்டுக்காரரு மிலிட்டரியில போய் நிம்மதியா வேலை பாக்குறாரு. மிலிட்டரின்னு சொன்னோடுதான் ஞாபகம் வருது. இந்தாங்க, உங்க வீட்டுக்காரர் லெட்டர் எழுதியிருக்காரு. சீதா, டான்ஸ் எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சதா? அந்த ராமு விஷயம் என்னாச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? பால் பிரச்சனை பஞ்சாயத்து வரைக்கும் வந்து அவங்க அப்பன் பெல்ட்டை கழட்டி பின்னுன்னு பின்னிட்டான். இப்ப அவங்க அப்பனுக்கு கட்டுறதுக்கு பெல்ட்டே இல்ல.
என்ன பெல்ட் பிஞ்சு போச்சே. நல்ல வேணும். எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறவன். போதும் சீதா, கிளாஸ் முடிஞ்சது இல்ல, போய் படி போ. போ. கண்ட கண்ட காலி பசங்களை பத்தி இந்த வீட்டுல பேசாதீங்க, குழந்தைங்க கெட்டு போயிடும். ஊரம் பார்த்தவன் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? போங்க, போய் வேலையை பாருங்க. நீ வா. என்ன புக்கு எடுத்துக்கோங்க.